ஸ்லைட்ஸ் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் வெங்கட். இன்றைக்கி வெங்கட்ஸ் கிச்சனில் ஒரு குக்கரி ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நல்லா ஸ்பைசியான கொத்தமல்லி, கருவேப்பிலை, வரமிளகாய், புளி, பெருங்காயம்லாம் வச்சு அரைச்ச ஒரு ஸ்பைசியான துவையல். இது வந்து கஞ்சிக்கு, கூழுக்கு, அப்புறம் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். இது செய்ய தேவையான பொருள்கள்: கொத்தமல்லி இந்த ஒரு கப்பு, இதால் ஒரு கப்பு, அப்புறம் ஒரு அரை கப்பு, 1.5 கப்பு போட்டிருக்கேன். 1.5 கப்பு கொத்தமல்லி, ஒரு 15லேருந்து 20 கொத்து கருவேப்பிலை, 7 சிகப்பு மிளகாய், 3/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு நல்ல பெரிய சைஸ் கொட்டைப்பாக்கு அளவு புளி, அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து இதை போல் நல்லா கட்டி பெருங்காயமாக போடுங்க. பெருங்காய தூள் போடாதீங்க. பெருங்காயம் வந்து இந்த அளவு வச்சுருக்கணும். முழு உளுத்தம்பருப்பு 1.25 டேபிள் ஸ்பூன். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதுக்கப்புறம் சுவைக்கேற்ப கல் உப்பு. இந்த அளவு நான் காமிச்சதுக்கு வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த தொகையில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு அடி கனமான வாணலி போட்டு அது நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றணும். நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் வாசனையாக இருக்கும். அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முழு உளுந்து தான் அதுக்கு யூஸ் பண்ணோம், வாசனையாக இருக்கும். போட்டு இது எல்லாமே நல்லா சிவக்கிற அளவுக்கு, இந்த முழு உளுந்து சிவக்கிற அளவுக்கு அதை வந்து எண்ணெயில் பொரிக்கணும். வெள்ளையாக இருக்கும்போது எடுத்துட்டிங்க அப்படின்னா பச்சை வாடை வரும், அது நல்லா இருக்காது. அதேமாதிரி இந்த கடுகும் நல்லா வெடிக்கணும். அப்போ தான் வந்து அதனுடைய அந்த கடுகில் இருக்கக்கூடிய நமக்கு சில பேருக்கு பிடிக்காது அந்தமாரி வாசனை, அது போயிடும். அப்போ தான் இதை போல் நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்குங்க. இப்போ அதை வந்து இதை போல் ஒரு வடிகட்டியில் நல்லா அதை எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்துட்டு, இந்த உளுந்து அதுக்கப்புறம் கடுகு இதை நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வடிகட்டின எண்ணெயை ஊற்றி முதல்ல வந்து கருவேப்பிலையை போடணும். கருவேப்பிலையை போட்டு அதில் இருக்கக்கூடிய நீர் பசையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வறுக்கணும். எதனால் அப்படின்னா, கொத்தமல்லி பச்சையாக போட்டால் வாசனை நல்லாயிருக்கும். ஆனால் கருவேப்பிலை வந்து நல்லா வறுத்துட்டு போட்டால் தான் அதோடைய வாசனை நல்லாயிருக்குன்றதுனால கொத்தமல்லி போடாமல் கருவேப்பிலையை மட்டும் போட்டு நல்லா அந்த சலங்க சத்தம் வர அளவுக்கு அதை வறுக்கணும். மிக்சர்லலாம் போடுவாங்க இல்லையா, அதை போல் அதை வறுத்து வரும்போதே ஒரு 7 வரமிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த வரமிளகாய், கருவேப்பிலை, இதோட நான் எடுத்து வச்ச பெருங்காயம், புளி, இது எல்லாத்தையும் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடும். இதில் இந்த பெருங்காயம் நல்லா வறுபடணும். அது ஈரப்பசை இருந்துச்சு அப்படின்னா மிக்சியில் அதால் அரைக்க முடியாது, அந்த பிளேடில் போயிட்டு சிக்கிக்கும். ஸோ பெருங்காயத்தை நீங்கள் நல்லா பார்த்து ஃபுல்லாக வறுபட்டுடுச்சான்னு பார்த்துட்டு அப்புறம் எடுங்க. அந்த பெருங்காயத்து மேலே வந்து நீங்கள் கரண்டியால் தட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சத்தம் வரும். அப்போ தான் பெருங்காயம் நல்லா வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். அதை போல் இருக்கிற நேரத்தில் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நான் உப்பு போட்டிருக்கேன். அதே நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கும் போதே கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு நீங்கள் வதக்கினீங்கன்னா கலர் மாறிடும், ஸ்மெல்லும் போயிடும். இப்போ நீங்கள் ஈரத்தோடு போட்டதுனால அதனுடைய சூடு குறைஞ்சிருக்கும். ஸோ இதை போல் போட்டதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையும் போட போகிறீங்க. இது எல்லாத்தையும் போட்டு அது கூடவே நீங்கள் வறுத்து வச்ச அந்த முழு உளுந்து, கடுகு, இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான நல்ல ஸ்பைசியான தொகையல் ரெடி. இந்த தொகையல் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கஞ்சி, கூழ், மோர் சாதம் இது எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காரம் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெல்லம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து நல்லா இருக்குது, நீங்கள் செஞ்சு பார்த்து நல்லா வந்துருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மீண்டும் ஒரு அருமையான ஒரு வீடியோவுடன் உங்களிடையே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.